ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆவணி மாத பலன்கள். ஆவணி அதிரடி ஆட்டம் ஆரம்பம். என்னங்க சொல்றீங்க? உண்மையை சொல்றேன். அதற்கு காரணம் உண்டு. ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 5ஆம் இடம் என்பது சிம்மம். இந்த சிம்ம ராசியில் மிகப்பெரிய ஒரு யோகம் ஏற்பட போகின்றது. மிகப்பெரிய பணம், பதவி, புகழ் அனைத்தும் உங்கள் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்துக்குரிய நாயகன், சிம்மத்தின் நாயகன் சூரியன் ஆவணி முழுவதும் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதாவது சூரியன் ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு மனிதனை பிரகாசமான வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு சிறந்த கிரகம், ஒளிமயமான கிரகம். உங்கள் வாழ்க்கையில் ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் ஆட்சி வருகின்ற ஒரு சிறந்த மாதம். மேலும் இந்த ஆவணியில் சிம்மத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சிம்மத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள், சுப கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய பேர் அதிர்ஷ்டத்தை, பெரும் யோகத்தை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த யோகமான கிரக அமைப்புகள் இந்த ஆவணி மாதம் ஏற்படுகின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிறந்த யோகங்கள், அதே நேரம் இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள், இந்த யோகங்களை நீங்கள் பெறுவதற்கு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்திலும் இருந்துவிட்டால் நீங்கள் ஒரு லட்சாதிபதி, ஒரு கோடீஸ்வரர், அதே மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை, பணம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் தருகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக உறுதியாக அமைந்துவிடும். அதற்கு உங்கள் தலையெழுத்து பிரம்மன் அப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்தை இந்த ஆவணி மாதம் பெறுவதற்காக தலையெழுத்தாக எழுதியிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில். ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் இப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்து உங்களுக்கு எழுதியிருந்தால் அது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆவணி மாதம் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆவணி மாதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த பிரம்மன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் ஜாதக கட்டத்தை படைத்தவர், உங்கள் தலையெழுத்தை கட்டங்களில் எழுதியவர் பிரம்மன். அதை நாங்க ஒரு ஜெராக்ஸா தான் உங்களுக்கு அனுப்புறோம். ஜெராக்ஸ் அவர் இறைவன் படைத்தது, நாங்க எடுத்து எழுதுறது ஒரு ஜெராக்ஸா. ஆக உண்மையான தலையெழுத்து பிரம்மனுடைய தலையெழுத்தை நீங்கள் இப்படித்தான் உலகத்தில் வாழப் போகிறீர்கள், இதை சாதிக்க போகிறீர்கள், இப்படிப்பட்ட பதவி உங்களுக்கு கிடைக்க போகிறது, இப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை ஏற்பட போகின்றது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம் நிறைந்த மனசுக்கு பிடிச்ச லவ் மேரேஜ் ஆக போகின்றது என்பதெல்லாம் ஆவணியில் சுபகாரியங்கள்லாம் அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த மாதம் அல்லவா? ஆவணியில் பத்திரங்கள், பதவிகள் அதிகமாக ஏற்படுகின்ற மாதம் அல்லவா? அனைத்து சுபகாரியங்கள், வீடு கட்டுறது, பால் காய்ச்சறது, மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற, மிகப்பெரிய ஒரு அரசாங்க பதவிகளை ஏற்படுத்துகின்ற, அரசியல், அரசாங்க கௌரவம், பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து அனைத்தும் ஏற்படுகின்ற ஒரு சிறந்த ஆவணி மாதமாக ஏற்படுகின்ற. இதற்கு பிரம்மன் உங்கள் தலையெழுத்து எழுதியிருக்க வேண்டும். பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து, பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்கள் பிரம்மன் எழுதிய உங்கள் தலையெழுத்தை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? எங்க தப்பு நடக்குது? ஒண்ணு உங்க ஜாதகத்தை எழுதுனது தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர், நான் சொல்லக்கூடிய ஜோசியர் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த யோகங்கள்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்குதா என்பதை தெரிந்து கொள்ள கீழே நம்பரை நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இந்த ஆவணி அதிரடி ஆட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட ஆட்டமாக மாறப்போகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. இப்ப எல்லாருக்குமே ஆவணி அதிரடி ஆட்டத்தினுடைய பலன்களை பார்ப்போம். ஆவணியின் ஆட்டம்
அதிரடி ஆரம்பமாக விருச்சிக ராசிக்கு ஆரம்பமாக போகின்றது. விருச்சிக ராசிக்கு எந்த இடம்னா 10ஆம் இடத்துல ஆவணி பிறக்கின்றது. சிம்ம ராசி விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம். ஆவணி மாதம் என்பது சிம்ம ராசிக்கு 10ஆம் இடம். அந்த சிம்மத்தினுடைய 10ஆம் இடத்தில் தான் ஆவணி ஆட்டம் விருச்சிக ராசிக்கு ஆரம்பமாக போகின்றது. அப்ப தொழில், இந்த காலத்தில் ஏற்படுகின்ற தொழில் தொடங்கக்கூடியது ரொம்ப பிரமாதமா. இந்த காலத்தில் தொழில் தொடங்கினா அந்த காலங்காலத்துக்கு வம்சத்துக்கு வாழையடி வாழையாக அப்படியே நிலைச்சு நிற்கும். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், சாதாரண மனிதன் கூட மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த ஆவணி மாதம் அமைந்து விடுகிறது. அப்ப ஏற்கனவே தொழில் மந்த நிலையில் இருப்பவர்கள் கூட ஒரு விறுவிறுப்பு ஆட்டத்தின் அதிரடி ஆட்டம், ஆவணி அதிரடி ஆட்டம் என்பது இந்த விருச்சிக ராசிக்கு ஏற்பட்டுவிடும். அதே நேரம் சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் அது மிகப்பெரிய தொழில் யோகத்தை, வருமான யோகத்தை, பதவி யோகத்தை, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் தந்துவிடும். எல்லா காரியங்களும் வெற்றிக்கு மேல் வெற்றியாக அமைந்துவிடும். இப்ப விருச்சிகத்துக்கு முன்னும் பின்னும் எப்படி கிரகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்துக்கு பின்னாடி பாக்கியஸ்தானம், அதாவது 9ஆம் இடம். எப்படிப்பட்ட இடம்? அங்க போய் சூரியனுக்கு பின்னாடி 9ஆம் இடத்துல போய் திரிகோணத்துல ஒரு குரு உச்சம் போட்டு இருக்கும் பொழுது சூரியனுடைய வலிமை அதிகமாயிரும், குருவுடைய வலிமை அதிகமாயிரும். அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்கு 7-12க்குரிய சுக்கிரன் சூரியனுக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பார் கன்னி ராசியில. ஆக சூரியனுக்கு முன்னும் பின்னும் சுபகிரகங்கள் வலிமையோடு இருப்பது மிகப்பெரிய தொழில் யோகத்தை, வருமான யோகத்தை, பதவி யோகத்தை, கல்வி யோகத்தை கொடுத்தே தரும். படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் டாப்ல படிக்குங்க, அற்புதமா படிக்குங்க, வெளிநாட்டில் போய் படிக்குங்க. ஒரு IAS ஆக, IPS ஆக, டாக்டர் ஆகக்கூடிய ஒரு சிறந்த யோகமான அமைப்பு படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் ஏற்பட்டு போகும். தொழில் பண்ணக்கூடியவர்கள், வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், வீடு கட்டக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சு போகும். பிரமாதம். வெளிநாட்டு தொழில், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில், ஆடை ஆபரணங்கள், சினிமா துறை, பத்திரிகை துறை, கலைத்துறை சார்ந்தவர்கள்லாம் டாப்ல போயிடுவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஆவணி அதிரடி ஆட்டம் என்பது விருச்சிக ராசிக்கு அற்புதமாக அமைந்திருக்கிறது. மேலும் இப்ப ஒரு சிறப்பான ஒரு யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவணி 15ல் துலா ராசியில சுக்கிரன் ஆட்சி வருவது. அப்ப யாரு? விருச்சிகத்துக்கு 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் அமைந்து விட்டால் சொத்து சுகங்கள், சுகமான வாழ்க்கை, மிகப்பெரிய பதவி, பொதுவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவி தேடி வரும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. மிகப்பெரிய உயர்ந்த பதவி கிடைக்கும். அதே வெளிநாட்டு தொழில்கள், வெளிநாட்டில் ஏற்படும் தொழில்கள் அதன் மூலம் சொத்துக்கள் சேரக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும். வருமானங்கள் கூடும். காசு வருமானம் வர அந்த சொத்து வாங்குவோம், அந்த சொத்து வாங்குவோம் அப்படின்ற ஒரு நிலை கண்டிப்பா ஏற்படும். ஆக வீடு, வண்டி, வாகனங்கள், சுகபோக சொகுசு வாகனங்கள், நல்ல திருமண வாழ்க்கை என்று சொல்லுகிற அற்புதமான யோகங்கள்லாம் இந்த ஆவணியின் அதிரடி ஆட்டமாக விருச்சிக ராசிக்கு ஏற்பட்டுவிடும். அதே நேரம் இது பொது பலன். நேர்களே, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திலே இப்படிப்பட்ட யோகம் இருக்கா? கிரக அமைப்புகள் இருந்து அது ரெண்டும் சேரும் போது உங்களை மாதிரி கொடுத்து வச்ச யாரும் இல்லை. உண்மையிலே நீங்கள் லட்சாதிபதி ஆகலாம், கோடீஸ்வரன் ஆகலாம், மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அது எப்படி தெரிஞ்சுக்கணும்? கீழே நம்பருக்கு போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். என்ன பொறுத்தவரை என்னன்னு சொல்றேன், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்டது, உங்க தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்டது. அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பலன் சரியா நடக்கல, சொன்னது நடக்கல அப்படின்னா என்ன காரணம்? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப சொன்ன பலன் சரியா நடக்கலன்னு என்ன காரணம்? ஒன்றும் உங்க எழுதுன நோட்டு தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கலாம். நான் தப்பா வரலாமா? இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தை சரியாக கணித்தால், அதாவது உங்க தலையெழுத்தை சரியாக கணித்தா சரியா நடக்கும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.